ஒரு தாவேக்கா பத்திரிகையாளர் இது கிடையாது, ஸ்போக் பர்சன் கிடையாது. அவரு ஒரு நம்மளை போல ஒரு ஆளு, யூடியூபரும் கிடையாது. அவரு சும்மா நம்மளை போல ஒரு பிரஜை. அவரு போடுறாரு, என்ன போட்டிருக்காருன்னா கருத்து சொல்றாரு. நீங்க வந்து அந்த 42 பேர் இறந்தாங்கல்ல, அப்ப வந்து திமுக செய்து அதுல அவங்களுக்கு முழு பங்களிப்பு இருக்குன்னு சொல்லும்போது நீங்க நம்பல. உங்களுக்கு அடி விழுந்த உடனே இப்ப தெரியுதா அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அது சரிதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த வழிய வைக்கலாது அந்த பாதை. அப்படி அவனுங்க ஏதாவது ஒரு ஊசியில நூல் கிடைக்காதா, நம்ம பொறுத்து அந்த வழியோடு போயிடலாமான்ட்டு அவனுங்க பேசுறானுங்க. அது அந்த கூட்டத்தை பத்தி பேசணும், அது முடிஞ்சு போச்சு. அந்த எத்தனை கூட்டம் நடக்கு, அந்த நெறியாளர்கள் எம்டியா கிடக்கு, அது வெத்து இடம். ஏதோ வெத்து இடத்தை நிரப்ப வந்தேன்னு சொல்லிட்டு அது வெத்து இடமா இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை, அது முடிஞ்சு போச்சு. என்னன்னா அவனும் அங்க ஓடிட்டானுங்க. ஆமா, இங்க இவரு இடும்பவனம் ஓடல, நின்னாரு. இது சாட்டை சேனல்ல பாருங்க, போட்டு கிளின்னு கிழிச்சாச்சு, அந்த எவிடன்ஸோட வீடியோ இருக்கு. ஆனா சாட்டை பேரை கேட்டாலே நிறைய பேத்துக்கு என்னத்த சொல்லணும், வாங்க வேண்டிய நிலைமை வருது.